தி எவ்ரிடே ஹீரோ மேனிஃபெஸ்டோ. எழுதியவர் ராபின் சர்மா. நம்ம வாழ்க்கையில மேம்பட உதவியா இருக்கக்கூடிய வழிகாட்டும் முறையான சிறந்த கொள்கைகள், நெறிமுறைகள் மற்றும் தேவைப்படும் சில தந்திரங்களை பத்தி விரிவா விளக்குது இந்த தி எவ்ரிடே ஹீரோ மேனிஃபெஸ்டோ. பல்வேறு மொழிகள்ல கிட்டத்தட்ட 20 மில்லியனை தாண்டி இந்த புத்தகம் விற்பனையாகிட்டு இருக்கு. ஒரு நாளை நாம எப்படி ஆரம்பிக்கிறோமோ அதை பொறுத்துதான் அந்த நாள் நமக்கு மகிழ்ச்சியோ சோகமோ தருது அப்படிங்கிற வாழ்க்கையின் உண்மைய இந்த புத்தகம் நமக்கு தெளிவா விளக்குது. சரி, இந்த புக்ல இருந்து நாம என்னெல்லாம் கத்துக்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, உலகின் மிகவும் ஆக்கப்பூர்வமான மற்றும் வெற்றிகரமான மக்கள் பலர் அவங்களுடைய வாழ்க்கையில வெற்றியடைய பயன்படுத்தின தொலைநோக்கு லட்சியங்களும் அவங்களுடைய உள் மனதில் ஒளிந்து கொண்டிருக்கும் பழக்க வழக்கங்களையும் இந்த புத்தகத்திலிருந்து நம்ம கத்துக்கலாம். நம்ம வாழ்க்கையில தடையா இருக்கும் பயத்தை நம்பிக்கையாகவும், நம்மளுடைய பிரச்சனைகளை வழிகாட்டியாகவும், கடந்த கால எண்ணங்களை நேர்மறை சிந்தனைகளாகவும் மாற்றுவதற்கான அசல் நுட்பங்களை கத்துக்கலாம். எல்லாருக்கும் இருக்கிற பெரிய பிரச்சனையான கவன சிதறல் மற்றும் வேலைய தள்ளி போடுறது, இந்த மாதிரியான பின்னணியில இருக்கிற நுட்பமான எண்ணங்களுக்கு எதிரா உங்களை போரிடுவதற்கான ஒரு வழிகாட்டும் திட்டம். உலக தரம் வாய்ந்த வாழ்க்கை நடைமுறைகளை பின்பற்றுவதற்கான நுண்ணறிவும் மன வலிமைய பலப்படுத்தும் வழிமுறைகளும், உங்களுக்கு தெரிஞ்ச ரொம்பவும் ஒழுக்கமான நபராகவும் உங்களை வழிநடத்தும் செயல்முறைகளும். எல்லா காரியங்களும் ரொம்பவும் எளிமையாகவும் அழகாகவும் மற்றும் அமைதியோடவும் செயல்படும் அசாதாரண ஞானம் மாதிரியான விஷயங்களை இந்த புக் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். ஆசிரியரை பற்றி. இந்த புத்தகத்துடைய ஆசிரியர் ராபின் சர்மா. இவரு இந்திய வம்சாவளிய சார்ந்தவரு. வக்கீலா பணியாற்றிட்டு வந்த இவருக்கு அந்த துறை நிம்மதியை கொடுக்க தவறிடுச்சு. அந்த வேலையில நிறைவே இல்லைன்னு தன்னுடைய 25வது வயசுல புத்தகம் எழுத ஆரம்பிச்சிருக்காரு. தான் எழுதின 2வது புத்தகமான தி மாங்க் ஹூ சோல்ட் ஹிஸ் ஃபெராரி பெரும் வெற்றி அடைஞ்சதுனால தன்னுடைய வக்கீல் தொழில விட்டு முழு நேர எழுத்தாளரா மாறினாரு. சிறந்த பேச்சாளராகவும் தன்னை அடையாளப்படுத்திக்கிட்ட இவரு இந்த புக்ல தனக்கான தேடலும், தன்னை செதுக்கின வழிகாட்டியாளர்களும், அவங்க கிட்ட இருந்து கற்று உணர்ந்த பாடங்களை ஒரு சேர கொடுத்துள்ள ஒரு பெரும் ஞானம்தான் இந்த புத்தகம். சுய முன்னேற்றம் தேவைப்படுவோரும், பெரும் வெற்றியாளர்களின் சிந்தனைகளை பின்பற்ற ஆசைப்படுவோரும் கண்டிப்பா இந்த புக்கை வாங்கி படிக்கலாம். மனிதனுக்கு புரியாத தன் ஆழ் மனதின் சக்தி. மனிதன் தன்னுடைய பெரும் சக்திகளை பத்தி தெரிஞ்சுக்கிறதோ புரிஞ்சுக்கிறதோ கிடையாது. அது அவங்கள எந்த அளவுக்கு மாத்துங்கிறத பத்தி இந்த புத்தகம் எடுத்து சொல்லுது. நாம எடுக்கிற தவறான முடிவுகள் நம்மள நீண்ட காலம் பாதிப்படைய செய்யும். அதுவே நமக்கு ஒரு தாழ் உணர்ச்சியை கொடுக்கும். அப்படிப்பட்ட தாழ் உணர்ச்சி நாம நினைக்கிற செயல்கள் கிட்ட இருந்து நம்மள எதிர்நோக்கி கூட்டிட்டு போகிற திறன் கொண்டவை. மக்களுடைய எண்ணங்களை மாற்றும் பெரிய சக்தி நாம நம்மள மாத்த முடியும் அப்படிங்கிற எண்ணம் தான். இந்த புக்ல இருந்து நம்மளால நம்மள எந்த அளவு ஆழமா மாத்த முடியும் அப்படிங்கிற கேள்விக்கு எடுத்துக்காட்டோட விளக்கம் தராரு ராபின். அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்னா அவர் நினைக்கிறது நம்மள நாம நேசிக்கும் பண்பு. இந்த அவசரமான உலகத்துல நீங்க உங்களை நேசிக்கிறீங்களா? உங்களுடைய ஒவ்வொரு முடிவுகளையும் நீங்க நேசிச்சுதான் எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா நிறைய பேருக்கு பதில் இல்லைன்னு தான் வரும். நம்மள நாம நேசிக்கும் போது நமக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்குது. அதுவே நம்மளால முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்குது. உள்ளுணர்வு, ஒரு பார்வை. அடுத்ததா அவரு பேசி இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒண்ணு உள்ளுணர்வு. ஒரு மனுஷனுடைய தேவைகளின் முடிவுகளை உள்ளுணர்வு தான் வெளியே இந்த உலகத்துக்கு எடுத்துட்டு வருது. ஆனா யாருமே இந்த காலத்துல நம்மளுடைய உள்ளுணர்வு பேச்ச கேட்கறதே கிடையாது. அதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டா நாம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். உள்ளுணர்வை சரியா வெளிப்படுத்த யாருமே முன் வர்றதில்ல அப்படிங்கிற குற்றச்சாட்டை எழுத்தாளர் முன்வைக்கிறாரு. இந்த உலகத்துக்கு தேவையான ஒரு சரியான உள்ளுணர்வை மட்டுமே மனிதர்கள் வெளிப்படுத்துறாங்க. தனக்கு தோன்றும் உள்ளுணர்வு எதையுமே அவங்க வெளிப்படுத்துறது கிடையாது. அதுவே அவங்களுக்கு ஒருவித மங்கலான உணர்ச்சியை ஏற்படுத்தும். தவறான உள்ளுணர்வோ சரியான உள்ளுணர்வோ உங்க முகத்திலேயோ உங்க செயல்லையோ நீங்க அதை தைரியமா வெளிப்படுத்தணும் அப்படின்னு ஆசிரியர் சொல்றாரு. நமக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னாலும் பரவாயில்ல, தைரியமா அது தெரியாதுன்னு சொல்ற பழக்கத்தை ஏற்படுத்தணும்னு ஆசிரியர் சொல்றாரு. தங்க புத்தர் சிலையின் கதை. ஒரு மிக சிறந்த புத்தர் கதையின் வாயிலாக நம்மளுடைய திறமைய எப்படி மேம்படுத்தணும் அப்படின்னு இந்த புக்ல ஆசிரியர் சொல்றாரு. ஒரு தங்க புத்தர் சிலைய அங்க உள்ள துறவிகள் காலங்காலமா பராமரிச்சுட்டு வந்திருக்காங்க. அதை எடுத்துட்டு போக படை வீரர்கள் வரும் செய்தி துறவிகளுக்கு தெரிய வருது.